அதிபர் டிரம்பை அரியணை ஏற்றிய கிங் மேக்கராக வலம் வந்த தொழிலதிபர் எலான் மஸ்க் தற்போது அதிபராக இருப்பதற்கே அருகதையற்றவர் டிரம்ப் என விமர்சித்து இருப்பதுதான் அமெரிக்காவை பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. உலகின் நம்பர் 1 பணக்காரருக்கும் உலகின் சக்தி வாய்ந்த தலைவருக்கும் இடையே வெடித்துள்ள மோதலால் நிகழப்போவதை எண்ணி அமெரிக்க மக்கள் மட்டுமல்லாது சர்வதேச அளவில் தொழில் துறையினரும் பெரும் கலக்கமடைந்துள்ளனர். தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக பணத்தை வாரி இறைத்த எலான் மஸ்கை சூப்பர் ஜீனியஸ் என்றும் நட்சத்திரம் என்றும் பதவியேற்பு நாளென்று புகழ்ந்தவர் டிரம்ப். அரசின் செயல்திறன் துறையின் தலைவர் பதவியை வழங்கி அழகு பார்த்த டிரம்ப் தனது எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் சிற்பியாகவே எலானை பார்த்தார். இப்படி நகமும் சதையுமாக வலம் வந்த டிரம்ப் மஸ்க் நட்பு 5 மாதங்களில் உடைந்து சிதறியிருக்கிறது. அரசு விவகாரங்களில் தனது பேச்சை மதிக்கவில்லை என எலான் மஸ்க் கருத தொடங்கியதே விரிசலுக்கு வித்திட்டுள்ளது. பல டிரில்லியன் டாலர் வரி விதிப்பு மற்றும் பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் டிரம்பின் பட்ஜெட் மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மஸ்க் அதனை அருவருப்பானது என காட்டமாக விமர்சித்தார். தனது நெருக்கமானவரிடம் இருந்து இதுபோன்ற வார்த்தைகளை எதிர்பார்க்காத டிரம்ப் தனது ஸ்டைலில் பதிலடி கொடுத்தார். வார்த்தை போர் முற்றிவிட அமெரிக்காவை அதிர வைத்த சிறார் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்புடைய கோப்புகளில் டிரம்ப் பெயரும் உள்ளதாகவும் இதற்கு மேலும் அதிபராக நீடிப்பதற்கு டிரம்பிற்கு தகுதியில்லை என்றும் மஸ்க் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனால் கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற டிரம்ப் எலான் மஸ்கின் டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கான அரசின் ஒப்பந்தங்கள், மானியங்களை நிறுத்தினால் அரசுக்கு செலவு குறையும் என மிரட்டல் விடுத்தார். அப்படி ஏதும் நீங்கள் செய்தால் நாசாவுக்காக பணியாற்றும் தனது டிராகன் விண்கலம் சேவையை நிறுத்திவிடும் என்று பதில் மிரட்டல் கொடுத்து அதிர வைத்துள்ளார். இந்த ஈகோ யுத்தத்தால் என்னென்ன மோசமான விளைவுகள் ஏற்பட போகிறது என்று பெரும் கலக்கம் அமெரிக்காவை சூழ்ந்துள்ளது. உலகின் பெரும் சக்தி வாய்ந்த தலைவரை அரியணையில் ஏற்றி தோள் கொடுத்தது முதல் அவரை எதிர்த்து நின்று சவால் விடும் எலான் மஸ்கின் பின்னணிதான் என்ன? எங்கு தொடங்கியது ஈகோ யுத்தம்? இதனால் ஏற்பட போகும் விளைவுகளை அலசுகிறது இந்த தொகுப்பு. கார் தயாரிப்பு முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை தொட்டதெல்லாம் வெற்றி மேல் வெற்றி பெற்று உலகின் நம்பர் 1 பணக்காரராக வலம் வருபவர் அமெரிக்காவின் எலான் மஸ்க். உலகில் தான் நினைத்த எதையும் விலைக்கு வாங்கிவிடும் வல்லமை படைத்தவராக உள்ளார். ஆனால் தொழில்நுட்பம் மீது தீராத காதல் கொண்ட மஸ்க் படிப்பை முடித்ததும் 1995ஆம் ஆண்டு தனது சகோதரர் கிம்பல் மற்றும் கிரெக் உள்ளிட்டோரை இணைத்துக் கொண்டு Zip2 என்ற நிறுவனத்தை தொடங்கினார். வாடகை வீட்டில் தங்குவதற்கான வசதி கூட இல்லாத நிலையில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இருக்கும் அலுவலகத்திலேயே தங்கி அதற்காக பணியாற்றினார். இரவு பகல் பாராமல் உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைக்க தொடங்கியது. நியூயார்க் டைம்ஸ் போன்ற மிக பிரபலமான நாளிதழ்களும் எலான் மஸ்கின் உதவியை நாடத் தொடங்கின. மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்த Zip2வை 1999ஆம் ஆண்டு கம்பேக்ட் நிறுவனத்திடம் முதலீட்டாளர்கள் விற்றனர். இதில் எலானுக்கு விருப்பமில்லை என்ற போதிலும் எதுவும் செய்ய முடியாத நிலை. 2340 கோடி ரூபாய்க்கு Zip2 விற்கப்பட எலான் மஸ்கிற்கு 167 கோடி ரூபாய் பணம் கிடைத்தது. இந்த தொகையை கொண்டு ஆன்லைன் பேக்கிங் நிறுவனமான X.com நிறுவனத்தை சிலர் உதவியுடன் தொடங்கினார். X. நிறுவனம் பேபாலாக மாறியது. பேபால் நிறுவனத்துக்கு மக்களிடம் ஆதரவு பெருகியது. இந்த நேரத்தில் பேபாலை விலைக்கு வாங்க இணைய சேவை வழங்கும் நிறுவனமான eBay நிறுவனம் தீவிரம் காட்டியது. நல்ல விலை கிடைத்தால் கொடுத்து விடலாம் என திட்டமிட்டனர் முதலீட்டாளர்கள். ஆனால் எலான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து பேபாலின் தலைமை பொறுப்பில் இருந்து எலான் நீக்கப்பட்டார். பெரும் தொகை கொடுத்து பேபாலை eBay வாங்கியது. இதனால் பேபால் நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை வைத்திருந்த எலான் மஸ்கிற்கு பங்கு தொகையாக 1371 கோடி ரூபாய் கிடைத்தது. கிடைத்த 1371 கோடி ரூபாயில் 761 கோடி ரூபாயை முதலீடு செய்து 2002ஆம் ஆண்டு ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார். 533 கோடி ரூபாயை டெஸ்லா நிறுவனத்திலும் 76 கோடி ரூபாயை சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் சோலார் சிட்டி நிறுவனத்திலும் முதலீடு செய்தார். அந்த காலகட்டத்தில் தனியார் விண்வெளி ஆராய்ச்சி, மின்சார கார்,
ஆகியவற்றில் பெரும் முதலீடுகளை அவர் செய்தது அனைவருக்கும் ஆச்சரியம் அளித்தது. இதனாலேயே டெக் உலகின் முன்னோடியாக உருவெடுத்தார் எலான் மஸ்க். அவரது அதிகபட்ச கனவு செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியேற்றுவதுதான். இந்த இரு நிறுவனங்களும் எலான் மஸ்கின் வளர்ச்சியை ஜெட் வேகத்தில் தூக்கிச் சென்றன. மலிவு விலை ராக்கெட்டுகள் தயாரிப்பதே ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் முதல் பணியாக இருந்தது. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்துக்கு 2011ஆம் ஆண்டு நாசாவின் ஆதரவு கிடைத்தது. செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணில் செலுத்த வேண்டும் என்ற நாசாவின் கோரிக்கையை உடனடியாக ஏற்றார் எலான். அப்போது தயாரிக்கப்பட்ட ஃபால்கன் ராக்கெட் நாசாவின் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. இதையடுத்து நாசாவிடமிருந்து பல்வேறு ஒப்பந்தங்களை பெற்று ஸ்பேஸ்எக்ஸ் செயல்பட்டு வருகிறது. செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தும் போது ராக்கெட் மட்டும் வீணாவதை கவனித்தார் எலான். அதனை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என சிந்தித்து ராக்கெட் பாதுகாப்பாக திரும்பி வரும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தார். இவ்வாறு தொழில்நுட்பத்தில் புதுமைகளை புகுத்துவதில் வல்லவரான எலான் மஸ்க் 2021ஆம் ஆண்டிலிருந்து உலகின் நம்பர் 1 பணக்காரராக வலம் வருகிறார். அவரது சொத்து மதிப்பு 30 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்தது. பணம் புகழுக்கும் பஞ்சமில்லாத எலான் மஸ்கிற்கு அரசியல் மீது நாட்டமில்லாமல் இல்லை. ஜனநாயக கட்சியின் தீவிர ஆதரவாளராக வலம் வந்த அவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக வலதுசாரி ஆதரவாளராக மாறினார். அதிபராக இருந்த ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வந்தார். ஒரு கட்டத்தில் குடியரசுக் கட்சியின் ஆதரவாளராக மாறிய மஸ்க் 2025ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்பிற்கு தனது ஆதரவை தெரிவித்தார். அதாவது 2024 தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி மாதங்களில் எலான் மஸ்க் டிரம்பின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அக்டோபரில் நியூயார்க் மேடிசன் ஸ்கொயரில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் டிரம்புடன் முதல் முறையாக கைகோர்த்து ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவோம் என முழங்கினார் மஸ்க். டிரம்பின் பல்வேறு பிரச்சார கூட்டங்களில் டிரம்புடன் தோன்றி தனக்கே உரித்தான பாணிகளில் உற்சாகத்தை வெளிப்படுத்தி வாக்காளர்களை கவர்ந்தார். டிரம்பும் எலான் மஸ்கை புகழ்ந்து தள்ளினார். டிரம்ப் மஸ்க் கூட்டணி அமெரிக்க அரசியலில் குடியரசுக் கட்சிக்கு பெரும் ஆதரவலையை உருவாக்கியது. டிரம்பின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக $280 மில்லியன் எலான் மஸ்க் வாரி இறைத்துள்ளார். அதோடு தினமும் ஒரு வாக்காளருக்கு $1 மில்லியன் பரிசு என நேரடியாகவே வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து டிரம்புக்கு ஆதரவை மஸ்க் உறுதி செய்தார். இப்படி பணத்தை கொட்டியது வீண் போகாமல் அனைத்தையும் வாக்குகளாக அவர் மாற்றினார் என்பது தேர்தல் முடிவுகளில் வெளிப்பட்டது. எதிர்பார்த்தது போல அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றார் டிரம்ப். இந்த மகிழ்ச்சியை டிரம்பின் குடும்பத்துடன் சேர்ந்து தனது மகன் எக்ஸை தோளில் வைத்து நடனமாடி வெளிப்படுத்தினார் மஸ்க். இதன் மூலம் டிரம்புக்கும் அவரது குடும்பத்திற்கும் மஸ்க் எவ்வளவு நெருக்கமானவர் என்பதை உலகம் அறிந்தது. கடந்த ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவின் 47வது அதிபராக வெள்ளை மாளிகையில் அரியணை ஏறினார் டிரம்ப். கிங் மேக்கர் என வர்ணிக்கப்பட்டார் எலான் மஸ்க். பதவியேற்பு உரையின் போது எலான் மஸ்கை ஒரு சூப்பர் ஜீனியஸ் என்று புகழ்ந்து தள்ளிய டிரம்ப் அவரை ஒரு நட்சத்திரம் என்றும் கூறினார். தனது அமைச்சரவையில் எலான் மஸ்கை சேர்க்க விரும்பிய அதிபர் டிரம்ப் அமெரிக்காவின் செயல்திறன் துறையின் தலைவராக மஸ்கை நியமித்து பெரும் பொறுப்பை வழங்கினார். அரசின் செலவுகளை குறைத்து புதிய திட்டங்களை உருவாக்கும் பல்வேறு பணிகளை மஸ்க் தலைமையிலான செயல்திறன் துறை மேற்கொண்டது. இதன்படியே வளரும் மற்றும் ஏழை நாடுகளுக்கு கடந்த 2023இல் மட்டும் 5,50,000 கோடி ரூபாயை அமெரிக்கா வழங்கிய நிலையில் இந்த நிதியை மொத்தமாக நிறுத்துவதாக டிரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவில் அரசு துறைகளில் 20,000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதும் செலவு குறைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே செய்யப்பட்டது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு நிதி நிறுத்தம் உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் அதிபர் டிரம்ப் அதிரடியாக செய்தார். இந்த நடவடிக்கைகள் டிரம்ப் அரசுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை ஏற்படுத்திய போதும் டிரம்பின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து செதுக்கும் சிற்பியாக வலம் வந்தார் எலான் மஸ்க். வெள்ளை மாளிகையில் அதிபரின் அறையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட தனது மகன் எக்ஸை தோளில் சுமந்து கொண்டு வந்து விளையாட்டு காட்டிக் கொண்டே அரசின் செயல்பாடுகளை விளக்கும் அளவுக்கு
மஸ்கிற்கு சுதந்திரம் கொடுத்திருந்தார் ட்ரம்ப். And there was far too much of what USAID was doing was influencing elections in ways that I think were dubious and do not stand the light of day. ட்ரம்ப் வெற்றி பெற்றது முதலே மஸ்க் நிறுவன பங்குகள் பல மடங்கு உயர்ந்து சொத்து மதிப்பும் மற்ற பணக்காரர்கள் நெருங்க முடியாத அளவுக்கு உயர்ந்தது. ட்ரம்புடனான நெருக்கத்தால் ஸ்பேஸ்எக்ஸ், டெஸ்லா நிறுவனங்களுக்கு ஏராளமான அரசு ஒப்பந்தங்கள், மானியங்களும் வழங்கப்பட்டன. ஆரம்பத்தில் மஸ்க் நிறுவனங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில மாதங்களுக்கு பின் தனது நிறுவனங்களின் நிர்வாகத்தில் போதுமான நேரத்தை செலவிட முடியாத சூழல் மஸ்கிற்கு ஏற்பட்டது. அது மட்டுமின்றி அரசின் நிர்வாக திறனை மேம்படுத்துவதாக கூறி எலான் வழிகாட்டுதலில் ட்ரம்ப் எடுத்த முடிவுகளுக்கு எதிராக வெடித்த போராட்டங்களில் மஸ்கின் நிறுவனமும் குறிவைக்கப்பட்டது. சில இடங்களில் அவரது டெஸ்லா கார்கள் தீ வைத்தும் எரிக்கப்பட்டன. ஒருபுறம் எலான் மஸ்கின் அரசு பணி, மற்றொரு புறம் மக்களின் எதிர்ப்பு என நெருக்கடி அதிகரித்ததை அவரது நிறுவனங்களுக்கு பாதகமாக முதலீட்டாளர்கள் கருதி பங்குகளை விற்கும் போக்கும் தொடர்ந்தது. இதனை சுட்டிக்காட்டிய மஸ்க் அதிக காலத்திற்கு அரசு பதவியில் நீடிக்க முடியாது என்பதையும் வெளிப்படுத்தி இருந்தார். மேலும் அரசியல் கட்சிகளுக்கு செலவு செய்வதை நிறுத்தப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் ட்ரம்பின் சில நடவடிக்கைகள் மஸ்கிற்கு பிடிக்காத வண்ணம் அமைந்தன. குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் எனப்படும் வரி மற்றும் செலவு மசோதாவிற்கு எலான் மஸ்க் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் செயல்திறன் துறை பொறுப்பிலிருந்து சில தினங்களுக்கு முன் விலகினார். டெஸ்லா மாதிரியான கம்பெனிஸ், எலக்ட்ரிக் கம்பெனிஸ், கிளீன் எனர்ஜி பேஸ்ட் கம்பெனிஸ், டெக் கம்பெனிஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ புது பில்லு படி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, க்ளீன் எனர்ஜிக்கு உண்டான இன்சென்டிவ்ஸு, டேக்ஸ் கட்டு அது எல்லாமே வந்து கட் பண்ணுறாங்க. அப்போது அதனால் என்ன ஆகுதுன்னா டைரெக்டாக டெஸ்லா அஃபெக்ட் ஆகுது. அதுக்கு நேர்மாதிரா ஆயில் அண்ட் கேஸு, கோல் இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னல் எனர்ஜிஸ்க்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்த மெடிக்கல் சப்போர்ட் இருக்க ஏழைகளுக்கு போய் செய்யக்கூடிய நடுத்தர மக்களுக்கு, அமெரிக்காவில் ஏழைகள்ன்றது ரொம்ப கம்மி, பெரும்பாலும் நடுத்தர மக்கள் அப்புறம் பணக்காரர்கள், இதுதான் ரெண்டு பிரிவு அமெரிக்காவில். இந்த நடுத்தர மக்களுக்கு போய் சேரக்கூடிய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த மெடிக்கேட்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்னாப்னு ஒன்று இருக்குது, இதில் எல்லாம் கட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பெரும் முதலாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட் டேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எஸ்டேட் டேக்ஸ் வந்து $15 பில்லியன் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்படி வந்து அவங்க எலெக்ஷனில் ஒன்று சொல்கிறது, அதில் பாதி பண்ணுறது, அது பாதி பண்ணலை, இப்படி சொல்லி பல விஷயங்கள் வந்து இந்த புது பில்ல வர்றதுனால அது வந்து டோட்டலாக வந்து இலான் மஸ்கை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதனால இலான் மஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டார். இதைத் தொடர்ந்து அடுத்த சில நாட்களிலேயே ட்ரம்பின் வரி மசோதாவை அருவருப்பானது, இதற்கு மேலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று காட்டமாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார் மஸ்க். வெளிப்படையான இந்த விமர்சனத்தை எதிர்பார்க்காத ட்ரம்ப் தனக்கு சொந்தமான ட்ரூத் வலைத்தளத்தில் பதிலடி கொடுத்தார். தங்களது முக்கிய மசோதாவின் உள் விவகாரங்கள் அனைத்தையும் மஸ்க் முன்னரே நன்கு அறிந்திருந்தார். மின்சார வாகனங்களுக்கான சலுகை குறைப்பு என்று அறிந்த உடனேயேதான் மஸ்க் இப்படி பேசுவதாகவும், தன்னை பற்றி தனிப்பட்ட முறையில் எலான் மஸ்க் பேசவில்லை, ஆனால் அது அடுத்து நடக்கும் என்றும் கூறியிருந்தார். அவர் சொன்னது போலவே மஸ்க் அதிபர் ட்ரம்பை தனிப்பட்ட முறையில் தாக்கி எக்ஸ் பதிவை வெளியிட்டார். சிறார் பாலியல் குற்றவாளியான மறைந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் கோப்புகளில் ட்ரம்ப் பெயர் இடம்பெற்று இருப்பதாக கூறி பெரும் புயலை கிளப்பினார் மஸ்க். இதன் காரணமாகவே எப்ஸ்டீன் கோப்புகள் மறைக்கப்பட்டதாகவும், இந்த போஸ்டை சேவ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்காலத்தில் உண்மை வெளியே வரும் என்று மஸ்க் கூறியிருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் அதிபராக நீடிக்க ட்ரம்பிற்கு தகுதியில்லை என்று கூறியுள்ள எலான் மஸ்க் துணை அதிபர் JD வான்ஸை அதிபராக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற அதிபர் ட்ரம்ப் மஸ்கை மிரட்டி மற்றொரு பதிவை தனது ட்ரூத் தளத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் மஸ்கின் நிறுவனங்களுக்கான ஒப்பந்தங்கள், மானியங்களை நிறுத்தினால் பெரிய அளவிலான நிதி அரசுக்கு மிச்சமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து எலான் மஸ்க் நிறுவன பங்குகள் ஒரே நாளில் 14% வீழ்ச்சி அடைந்தது. மஸ்கிற்கு 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டது. பென்சில்வேனியாவில் ட்ரம்பை கொல்ல ஒரு முயற்சி நடந்த 1 மணி நேரத்தில் தன்னுடைய ஆதரவை ட்ரம்புக்கு முழுமையாக அவர் தெரிவித்தார். அதிலிருந்து ட்ரம்புக்கு அவர் பிரச்சாரம் செய்வது, ட்ரம்போடு இணைந்து
பிரச்சார கூட்டங்களில் தோன்றுவது என்றெல்லாம் செய்து கிட்டத்தட்ட $275 மில்லியன் ட்ரம்புக்காக இந்த தேர்தலில் அவர் செலவு செய்தார். நிதி வரைவு திட்டத்தை, மசோதாவை அவர் இது மிக கோரமானது, அபாமினேஷன் என்று பதிவு செய்தார். அதிலிருந்து அவர்கள் 2 பேருக்கும் இந்த பிரச்சனை தொடங்கியது. அதற்கு முதன்முறையாக ட்ரம்ப் ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் என்று சொன்னார், நான் ஏமாற்றம் அடைகிறேன் என்று. அதற்கு பிறகு அவர்களுக்குள் நடந்த கருத்து பரிவர்த்தனைகள், பரிமாறல்கள், சாடல்கள், ஒருவரை ஒருவர் தனிப்பட்ட முறையில் தாக்கி கொண்டது எல்லாம் நமக்கு தெரியும். 2008 அமெரிக்க அரசோடு பல ஒப்பந்தங்களை இலான் மஸ்கினுடைய 3 கம்பெனிகள் வைத்திருக்கின்றன. ஒன்று ஸ்டார்லிங்க், இன்னொன்று ஸ்பேஸ் எக்ஸ், இன்னொன்று டெஸ்லா. இந்த 3க்கும் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 20, 30, 38 பில்லியன் டாலர் அளவுக்கு ஒப்பந்தங்கள் தரப்பட்டிருக்கின்றன என்று நாம் அறிகிறோம். இது மிகப்பெரிய தொகை. இந்த இருவருக்கும் இந்த மோதல் ஏற்பட்ட பிறகு, நேற்று இந்த மோதல் ஏற்பட்ட உடனேயே கிட்டத்தட்ட 15% டெஸ்லாவினுடைய பங்கு வீழ்ந்தது. டெஸ்லாங்கிற அவரோட மெயின் பங்கு 14% விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போன நவம்பரில் இதே மாதிரி டெஸ்லா கீழே விழுந்தது. அது பிக்கஸ்ட் ஃபால் இன் டெஸ்லா. இது செகண்ட் பிக்கஸ்ட் ஃபால். அவரோட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவரோட வெல்த்தில் இஞ்சி போயிருக்கு. இந்தியா பங்குச்சந்தைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓவராலாக அமெரிக்கா பங்குச்சந்தை விழுந்ததுனா தான் பாதிக்கும். வெறும் ஒரு அமெரிக்கா மார்க்கெட்டுங்கிறது ஹைலி டெவலப்ட் மார்க்கெட்டு. வெறும் டெஸ்லா பங்குச்சந்தை விழுந்ததுனால அமெரிக்க பங்குச்சந்தை விழாது. ஆனால் ட்ரம்ப் வந்து அன்ரிலையபிள் ஃப்ரெண்ட் அப்படின்னு பல கார்ப்பரேட்ஸ் யோசிப்பாங்க. இன்றைக்கி ஃப்ரெண்டியாக பேசியதாக 5-10 வாங்கிட்டு, டொனேஷனாக வாங்கிட்டு, நாளைக்கு அவர் பெல்ட்டி அடிக்கக்கூடும் அப்படின்னு கார்ப்பரேட்ஸ் நம்புவாங்க. லாங் டேர்மில் அது ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு நல்லதில்லை. இதை பார்த்தெல்லாம் சளைக்காத எலான் மஸ்கோ ட்ரம்புக்கு மிரட்டல் விடுத்து மற்றொரு பதிவை செய்துள்ளார். தனது நிறுவனங்களுக்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்தால் நாசாவுக்காக பணியாற்றும் தனது டிராகன் விண்கலம் உடனடியாக தனது சேவையை நிறுத்தும் என்று எச்சரித்துள்ளார். சக்தி வாய்ந்த அதிபரான ட்ரம்பை எதிர்த்து களமாடுவதற்கான சூழலையும் உருவாக்குவதில் அவர் தீவிரம் காட்டுகிறார். இதற்காக மஸ்க் புதிய அரசியல் கட்சியை தொடங்குவதற்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு புதிய கட்சி தொடங்குவது தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை மஸ்க் கேட்டுள்ளார். இதனிடையே இருவருக்கும் இடையே சமரசம் செய்து வைப்பதற்கான முயற்சிகள் தொடங்கி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் அது வெற்றியடையுமா அல்லது ட்ரம்ப் எலான் இடையே மோதல் முற்றுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.